அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். பெரிய புராணத்திலே திருநாவுக்கரசர் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநாவுக்கரசர் சோழ நாட்டில் சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு வருகிறார். அப்போ அவர் நினைக்கிறாரே, நம்ம திருவாரூருக்கு போகணும், மார்கழி மாதம் வருது, திருவாதிரை தேரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது தேர்களிலே பெரிய தேர் திருவாரூர் தேர். அதற்கு ஒரு பழமொழி கூட உண்டு. திருவாரூர் தேரழகு, மண்ணை மதிலழகு, தேரெழுந்தூர் தெருவழகு அப்படின்னு சொல்லி புராணத்துலேயும் ஒரு பழமொழி இருக்குது. அது நான் தெருவழகு, மதிலழகு, தேரழகு இந்த மூணுக்கு அழகு பெற்ற ஊர்களை பற்றி சொல்லியிருக்குது. அப்படி அந்த திருவாரூர் தேர் அழகை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாவுக்கரசர் தம் அடியார்களோடு திருவலஞ்சுழி, கும்பகோணம் அந்த ஊர்கள் வழியாக நல்லூரிலிருந்து திருவாரூருக்கு நடைபயணமாக வந்து கொண்டிருக்கிறார். அப்போ வந்துட்டு வரும்போது அங்கங்கே தங்குறாரு. கையில் உழவாரப்படம் வச்சுருக்காரு. அங்கங்கே தங்கி உழவாரப்படையினால் அந்த கோயில்களை சுத்தம் பண்ணி, உழவாரப்படைன்னு சொன்னால் கோயில்களில் பார்த்துருப்பீங்க, 4 பேரை தனியாக வச்சுருப்பாங்க. இந்த நாயன்மார்களோட அந்த முதல் பகுதியில், முன்பகுதியில் 4 பேர்: அப்பர், சுந்தரர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர். இந்த அப்பர் என்பவர் திருஞான சம்பந்தர் என்பவர் குழந்தை வடிவமாக அழகாக இருப்பார். திருநாவுக்கரசர் ரொம்ப வயது முதிர்ந்தவர். அவர் என்ன செய்வார்னு சொன்னாக்க, கையில் ஒரு தோசைக்கரண்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அதை வச்சு எல்லா ஊர்கள்லையும் எங்கெங்கே போகிறாரோ சிவன் கோயிலில் அந்த கருவியை கொண்டு செதுக்கி நந்தவனம் அமைச்சிட்டு வருவார். பாதையில் எல்லாம் முள் கல் எல்லாம் திறக்கி போட்டு தோட்டம் அமைச்சு நந்தவனமாக பூங்காவனமாக அமைச்சிட்டு வருவார். 3 நேரமும் சிவ பூஜை பண்ணுவார். அதுக்கடுத்து ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கேன். மாணிக்க வாசகர் தலையில் மொட்டை அடித்து முடியில்லாமல் வலுவலுன்னு தலை இருக்கும். அந்த தலைமையில் ஒரு உத்திராட்சக்கட்டை இருக்கும். மேலாடை கூட அணியாமல் மிக எளிமையாக இருப்பார். அடுத்து சுந்தரர் பேருக்கு தகுந்தாப்புல அழகாக இருப்பார். ராஜ அலங்காரத்தில் இருப்பார் சுந்தரர். ஏன்னா சிவபெருமான், நீ எப்பொழுதும் ராஜா வீட்டில் வளர்ந்த பையன், ராஜ அலங்காரத்தில் இருக்கணும்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருந்தார். அதுபடி அவர் ராஜ அலங்காரத்தில் இருப்பார். இந்த நாவுக்கரசர் அதே மாதிரி உழவார படையை கொண்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்கங்கே தங்கி இருந்துட்டு திருவாரூர் வரார். அவர் மட்டுமா வராரு, அவரோட அடியார்கள் எல்லாம் சேர்ந்து வராங்க. நிறைய அடியார்கள். அவர்கள் நெற்றி நிறைய திருநீர் ஊசி விடுவதை பார்த்தா அலைகடல்ல நிலாக்கடல் வந்தது போல இருக்குதாம். நெத்தியில் இருக்க திருநீரானது நிலாப்பிறை போல காட்சி அளித்ததாம். அதை அவர் அப்படி வந்து திருவாரூரில் இருந்து தங்கி திருவாரூரை முடிச்சுட்டு இனி நம்ம எங்கே போகலாம், திருவாரூர்லேருந்து திருப்புகலூர் வரணும்னு நினைக்கிறாரு. திருப்புகலூரில் முன்னர் சந்திச்சார் இல்லையா ஞான சம்பந்தரை, அதே மாதிரி இப்போ ஞான சம்பந்தரை பார்க்கணும், திருப்புகலூரில் தங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க, அவரை பார்க்கணும்னு நினைக்கிறார். சரின்னு சொல்லி அதேபடியாக அங்கே திருவாரூர் தேரழகை பார்த்துட்டு அப்படியே வாராங்க. யார்? திருநாவுக்கரசும் அவர் அடியார்களும். அப்படி வரும்போது இங்கே திருஞான சம்பந்தருக்கு அவர் யாரோ வந்து அங்கே வந்து சொல்லிடுறாங்க, இப்படி திருநாவுக்கரசு இங்கே வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. சொன்ன உடனே, அப்படியா, வாருங்கள், நாம் போய் அவரை எதிர்கொண்டு அழைப்போம்னு சொல்லி இவங்களும் போகிறாங்க. இவங்க அடியார்களும் நெத்தி நிறைய திருநீர் பூசி அப்படியே போகிறாங்க. போகிறது பார்த்தா இவங்களும் நெத்தி நிறைய திருநீர் பூசி கடல் அலையென இவங்க போகிறாங்க. அந்த இருவரும் சந்திக்கின்ற இடத்துல பார்த்தாக்க
அந்த திருநீற்று பூச்சு அந்த அடியார்கள் மாணவர்கள் 2 நிலா கடல்கள் சந்தித்தது போல் இருந்ததாம். அவ்வளவு அழகாக அவ்வளவு கூட்டமாக நெத்தி நிறைய திருநீர் பூசி அந்த அடியார்கள் கலந்தது 2 கடல்கள் நிலாக்கடல்கள் கலந்தது போல இருந்தது என்று அந்த புராணத்திலே போட்டிருக்கிறது. அப்படி போய் பார்த்த உடனே அவர் வாருங்கள் வாருங்கள் அப்பரே வாருங்கள் என்று அந்த திருநாவுக்கரசர் கூப்பிடுறார். திருநாவுக்கரசர் தான் அப்பர், இவர் குழந்தை. அவர் வயசானவராக இருக்கிறதுனால அவர் அப்பர்னு கூப்பிடுறாரு. பார்த்துட்டு, என்னது திருவாதிரை தேரழகு பார்த்தீர்களா, அதை சொல்லுங்கள் என்று அவரை அழைத்துக்கிட்டே வந்து அந்த பெருமையெல்லாம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறார். அந்த பெருமையெல்லாம் இவர் சொல்கிறார். எங்கள் திருப்புகலூரில் வந்து முருகநாயனாரது மடத்தில் தங்கி 2 பேரும் 2 திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பேசுகிறாங்க. இவர்கள்லாம் அடிக்கடி சந்தித்த ஒரு நாயன்மார்களில் தெரியுது. பேசின உடனே இவ்வளோ அருமையாக சொல்கிறீங்க திருவாரூர் தேரழகை பற்றி, நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இங்கே நீங்கள் கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும்னு சொல்லி அந்த முருகநாயனாரது மடத்தில் தங்கி இருக்க வச்சுட்டு இந்த ஞான சம்பந்தரும் போய் 1 நாளில் அந்த திருவாரூர் தேரழகையும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. வந்து அப்புறம் வெகு நாள் இங்கே இருக்கிறாங்க. இருந்த பிறகு இன்னும் இப்படியே இருக்கிறோம், வாங்க இப்படியே சிவத்தலங்களை தரிசிச்சுட்டு வருவோம்னு சொல்லி 2 பேருமே 2 கூட்டமும் அடியார்கள் கூட்டமும் அப்படியே போகுது. போய் வழியில் இருக்க சிவன் கோயில் எல்லாம் தரிசிச்சுட்டு போகிறாங்க. அப்போது ஒரு ஊரில் நமிநந்தி அடிகள் இருந்தார். இந்த ஊரில் நமிநந்தி அடிகள் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், மூன்று வேளையும் கோயிலில் போய் அவர் பச்சை தண்ணியை ஊற்றியே விளக்கரிச்சாராம். 3 நேரம் போய் கடையில் என்ன வாங்க முடியாது. பார்த்தாரு, அவருடைய சக்தியினால் பச்சை தண்ணியிலேயே ஊற்றி தண்ணி எரிச்சாராம். அப்படி இருக்க விட்டு அந்த திருவீலி மலைங்கிற ஊருக்கு போகணும், அப்படியே வாங்கன்னு சொல்லி எல்லா ஊர்லேயும் போய் சிவதர்சனம் பண்ணி அங்கங்கே தங்கிட்டு திருவீலி மலைக்கு போயிடுறாங்க. இந்த திருவீலி மலையில் தான் நமிநந்தி அடிகள் என்ன பண்ணுறாரு, இருந்து பச்சை தண்ணியிலே விளக்கரிச்சது. இங்கே உள்ள விமானம் வந்து தேவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அதை வச்சு தான் நாங்கள் கட்டியிருக்கோம், வானத்திலேருந்து வந்தது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் சொன்ன உடனே விழுந்து மண்ணை அந்த விமானத்தை பார்த்து கீழே விழுந்து வணங்கி புரண்டு அழுது மனம் உருகி கண்ணீர் விட்டு அந்த இறைவனை நினைந்து வணங்கி வணங்கி எழுந்து அந்த திருவீலி மலையில் தங்கியிருக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பச்சை தண்ணியிலேயே விளக்கரிச்சவங்க விமானம் மேலிருந்து வந்ததுன்னு சொல்லி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்படி இருந்த உடனே அவர்கள் பெருங்கூட்டம், திருநாவுக்கரசருக்கும் பெருங்கூட்டம் கூடிவிட்டது, அடியார்கள் கூட்டம், திருஞான சம்பந்தருக்கும் பெருங்கூட்டம் கூடிவிட்டது. அதனால அங்கே இருக்க மக்கள் வந்து ஆளுக்கு தனித்தனியாக மடத்தை அமர்த்தி கொடுத்து, இந்த மடத்திலே இருந்து பூஜை செய்யுங்கள், உணவருந்துங்கள், நாங்கள் தினமும் உங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்து வந்தாங்க. அதே மாதிரி பூஜை நடந்துக்கிட்டே இருந்தது. எங்கே திருவீலி மலையில் அப்படி பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது. இவங்க அங்கேயே தங்கி இருக்கிறாங்க, ரொம்ப காலம் தங்கி இருந்தாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கையில் காவிரி கூட ஒரு காலத்தில் வறண்டு போச்சு. என்னது காவிரியே வறண்டு போச்சு, நெல் கிடைக்கல, ஊர் மக்களும் பட்னி கிடக்குறாங்க, இவங்களும் பட்னி. காவிரி வறண்டு நெல் விளையில, அரிசி இல்லை, ஒன்றும் இல்லை, வேற நாட்டுக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும், என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்க. இந்த 2 பேரும் கடவுளை, இந்த நடராஜரை, அந்த சிவபெருமானை நெக்குருகி மனமுருகி கெஞ்சி கும்பிட்டாங்க. தினம் ஒரு பாடல் பாடி அந்த நமிநந்தி அடிகளை நினைத்து பாடி
ஒவ்வொன்றையும் புகழ்ந்து புகழ்ந்து நீ ஒன்னென்ன செய்திருக்கிறையே, மக்கள் பட்னியாக கிடக்குறாங்களே, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோமேன்னு வருத்தப்படவும், ஒரு நாள் கனவுல உங்களுக்கு நான் படிக்காசு வைக்கிறேன், அந்த படிக்காசை கொண்டு விளைந்த நாடுகளிலிருந்து அன்னதானத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி நீங்கள் மக்களுக்கும் அடியார்களுக்கும் உணவளியுங்கள்னு சொல்லிடுறாரு சிவபெருமான். எப்படி? தங்க காசு, அப்பெல்லாம் தங்க காசு தான் புழக்கத்தில் இருந்தது. அது தினம் என்ன செய்வாராம், கிழக்கு பக்கம் இருக்கிற படியில் நாவுக்கரசருக்கும் மேற்கு பக்கம் இருக்கிற படியில் ஞானசம்பந்தருக்கும் வைப்பாராம். ஞானசம்பந்தருக்கு வாசி உள்ள காசு வைத்தார், திருநாவுக்கரசருக்கு வாசி இல்லாத காசு வைத்தார்னு சொல்லி இருக்குது. இவர் ரெண்டு பேரையும் பெருமை குறையா சொல்லல. இவர் எனக்கு தொண்டு செய்தவர், இவர் என் உமாதேவியினுடைய கரங்களால் பால் அருந்தியவர், என் பத்தினியின் கரங்களால் பால் அருந்தியவர், எனக்கு குழந்தை போல என்று சொல்லி ஞானசம்பந்தருக்கு வாசியுடன் கூடிய காசு, திருநாவுக்கரசருக்கு வாசி இல்லாத காசு. இந்த வாசி என்பதற்கு எனக்கு பொருள் என்னவென்று தெரியவில்லை. யாராவது தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முதலில் இவர்கள் நினைத்தார்கள், அவரவருக்கு காசு வச்சதுனால வேற வேற இடத்துல காசு வச்சதுனால இவருக்கு வாசியோட காசு வாசி இல்லாத காசு தெரியாது. இவர் மடத்தில் தங்கி இருக்கிறவர்களுக்கு இவர் வாசியோட கூடிய காசை கொண்டு போய் அடுத்த நாட்டில் கொடுத்து வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் சொல்லி ஆள் அனுப்பி வாங்கிட்டு அவர் சமைச்சு போட்டார். திருநாவுக்கரசர் இந்த வாசி இல்லாத காசை கொடுத்து அவருக்குரிய தேவையான பொருள் எல்லாம் வேற நாட்டில் இருந்து கொண்டு இங்கே பல்லவ நாட்டிலேயோ பாண்டிய நாட்டிலேயோ கிடைக்கக்கூடிய அன்னதானத்துக்குரிய பொருள்களை கொண்டு வாங்கி அடியார்கள் மூலமாக வாங்கி சமைத்து போட்டு அந்த திருவீதி மலையில் உள்ள மக்களுக்கும் இவர்களது அடியார்களுக்கும் தினமும் பசியாற்றினார்கள். பின்னர் காலம் செழித்தது. இந்த கோள்களின் காரணத்தினால் காலம் செழிக்காமல் வறண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரு நாள் மாறும்னு சிவபெருமான் சொல்லியிருந்தார். அதே போல் காலம் மாறுச்சு, ஊர் விளைஞ்சது. விளைஞ்ச உடனே சிவபெருமான் அவர் காசு கொடுப்பதை நிறுத்தி கொண்டார். பிறகு ஊர் மக்களிடம் கேட்டு வாங்கி, எங்களுக்கு காசு இப்போ சிவபெருமான் படி அளக்கலை, தினம் படி அளந்தார். ஏன்னா அந்த படியில் வச்சார் இல்லையா, படிக்காசுன்னு பேர் அதுக்கு. இப்போவும் அதுதான், சிவபெருமான் படி அளந்தது மாதிரி யாராவது விட்டா அவர் தான் படி அளக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. படி அளப்பது தினப்படி அப்படி சொல்லி ஒரு பொருள் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வாசியுடன் கூடிய காசு வாசி இல்லாத காசுங்கிற பொருள் தெரியலை. நானும் நிறைய பார்த்தேன், அதனால தான் இது போடுறதுக்கே இவ்வளோ லேட்டாச்சு, கிடைக்கல. வாசியுடன் கூடிய காசுங்கிறதுக்கு எனக்கு பொருள் கிடைக்கல. யாரையாவது பெரியவங்களை பார்த்தா கேட்டு சொல்கிறேன். இப்போது இந்த என்னுடைய தொடர்ந்து நிறைய பேர் ஏறத்தாழ 200 பேர் இதை நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். மதுரை விசாலாட்சி ஆட்சி என்ற பேர் போட்டால் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் வரும். புராண கதைகளாக சொல்லி கொண்டிருக்கிறேன். மக்களை கவர்வதற்காக இந்த ஷார்ட்ஸில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அது அந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களும் நிறைய. அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எவ்வளவு பேர் பார்ப்பீங்க. எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த தெய்வத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கடவுளும் மனம் இறங்கி அனைவருக்கும் நல்லது நடக்க, நல்லது செய்ய அருள் புரிய வேண்டுமா இறைவனை வேண்டிக் கொண்டு இதை முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். நன்றி, வணக்கம்.